உங்கள் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக இருக்கும் பட் சேல்ஸ் இருக்காது. எப்போவாச்சும் நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒரே ரீசன் கால்குலேஷன். உங்கள் ரெஸ்டாரண்ட் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு, உங்கள் ஃபுட்டை செல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளோ செலவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, இப்போது தோசை 25 ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் காஸ்ட்டு, யூட்டிலிட்டி காஸ்ட்டு, ஸ்டாஃபு, அது இதுன்னு எல்லாமே 22 ரூபா வந்துடும். இதில் எங்கே ப்ராஃபிட் இருக்கும்? இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, உங்கள் ஃபுட்டோட காஸ்ட்டை ரீகால்குலேட் பண்ணுங்க. 45 to 65% மார்ஜின் வைங்க உங்கள் ப்ரெசன்டேஷனை பொறுத்து. அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். செகண்ட், ஓவர் குட் பண்ணால் ஃபீல் குட் வரும் பட் ப்ராஃபிட் போயிடும். உங்கள் கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கிரேவி கேட்ட அளவுக்கு தான் தரணும். ஆனால் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரு கர்ணன் இருப்பாங்க அள்ளி கொடுக்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்டாஃபுக்கு இதை பற்றி எல்லாமே நல்லா ட்ரைனிங் கொடுங்க. சர்வீஸ் வித் ஹார்ட் இஸ் குட் பட் do it with limit. Third, every டேபிளுக்கும் ஒரு ஆட் ஆன், அதுதான் எக்ஸ்ட்ரா இன்கம். இப்போது ஒரு டேபிளில் ஜஸ்ட் பீஸா மட்டும் ஆர்டர் பண்ண அவங்களுக்கு நீங்கள் டெசர்ட் ஆர் ட்ரிங்க் ஏதாச்சும் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஒரு டேபிளுக்கு 100ன்னு வச்சாலும் 20 டேபிளுக்கு என்னாச்சு? இதுதான் செல்லிங் ப்ராஃபிட். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.